நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு கிருபையை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 20. 1 Corinthians chapter 6 verse 20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த வசனத்துல முதலாவதாக கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களேன்னு சொல்லப்பட்டிருக்கு. கிரயத்துக்கு கொல்லப்படுகிறதுனா என்ன? நாம ஒரு விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி சபையை மீட்டு கொண்டிருக்கிறாரு. அந்தபடி தன்னுடைய ரத்தத்தையே விலையாக கொடுத்து கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரு. எல்லாமே பணத்தினால வாங்கப்படணுங்கிறது இல்ல. ஆண்டுடைய ராஜ்யத்துல பணமோ காசுக்கோ இடமில்ல. இந்த உலக பிரகாரமாக ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, அந்த நாட்கள்ல பண்டமாற்று முறை இருந்தது இல்லையா? தங்களிடத்துல இருக்கிற ஏதாவது ஒன்றை கொடுத்து மற்றொன்றை வாங்குவாங்க. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரு. அந்தபடி விலை கொடுத்து ஏதாவது வாங்கப்பட்டா அது வாங்கினவர்களுக்கே முழு உரிமை சொத்தாக இருக்கும். அப்படியாக தேவன் நம் மீது முழுமையான அதிகாரம் உடையவராக இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23வது வசனமும், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள்னு சொல்லியிருக்கு. அந்தபடியாக நாம கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டதுனால இன்னும் மனுஷருக்கும் பாவத்துக்கும் நம்மை அடிமைகளாக ஒப்பு கொடுக்க கூடாது. அந்தபடியாக பார்க்கும்போது ரோமர் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டபடி, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நாம நம்ம எதற்கு ஒப்பு கொடுக்க ரெடியா இருக்கோம்? மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்கா? அப்படி நம்முடைய சுய விருப்பத்தினால பாவத்தை தேர்ந்தெடுத்தோமே ஆனால் அந்த பாவமானது நம்மை ஆளுகை செய்யும். ஆனா நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு நம்மை கீழ்ப்படியும்படி அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்படும் போது நாம அடிமைகளாக மாட்டோம், தேவனுடைய சுதந்திரராக மாறுவோம். அவர் நமக்கு எல்லாவற்றின் மேல அதிகாரம் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. யோவான் 1 அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது இல்லையா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்தபடியாக தேவனுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் போது நாம அடிமைகளாக மாட்டோம். தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். சகலத்தின் மீதும் நமக்கு ஆளுகையை உண்டு பண்ணுகிறாரு. அப்படி தேவனுடைய பிள்ளைகளாகவே மாகிறோம். இந்தபடியாக கிரயத்துக்கு கொல்லப்பட்டது எவ்வளவு பெரிய கிருபைங்கிறத நாம என்றைக்காவது உணர்றோமா? அந்த உணர்வுள்ள இதயத்தை நாம பெற்றுக்கொண்டிருந்தா நாம எப்படி இருப்போம்? நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆவியும் தேவனை மகிமைப்படுத்த ஒப்பு கொடுப்போம். இந்த சரீரத்துல பாவத்தை ஆளுகை செய்ய விட மாட்டோம். பரிசுத்தத்திற்கு எதுவா நடத்தப்பட தேவனுக்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் இல்லையா? அவருடைய வார்த்தைகள் அப்படியான பரிசுத்தத்தையே நமக்குள்ளார உண்டு பண்ணது இல்லையா? இதை நாம ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது. அப்படியே ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனமும், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படியாக நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு உகந்த பரிசுத்த ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். இப்படியாய் நாம ஒப்பு கொடுக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து நம்மை செம்மையான வழிகளை நடத்துவாரு. அப்படியாக நடத்தப்படுவதின் பலன் என்ன? நித்திய ஜீவன். அந்தபடியாக ரட்சிப்புக்கு ஏதுவான நித்திய ஜீவனை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நாம என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்துல சொல்லப்பட்டபடி, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நாம என்ன செஞ்சாலும் அது தேவனுடைய மகிமைக்கேற்ற விதமாக இருக்கணும். அது அவருடைய பரிசுத்தத்திற்கு ஏதுவாக இருக்கணும். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள்னு தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறாரு. இந்தப்படியான கட்டளைகள் எல்லாம் நம்மை சீர்படுத்துவதற்காக அல்லவா?
இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் இல்லையா? இதன் மூலமாகவே நாம கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சபைக்காக சம்பூர்ணமாய் தந்தரப்பட்டிருக்கிறாரு. இப்படியான கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிறோங்கிறத நாம உணர்கிறோமா? அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ளார இருந்தா நம்மை மறுபடியுமாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காம பாதுகாத்துக் கொள்வோம் இல்லையா? பரிசுத்தையே நாடுபவர்களாக இருப்போம் இல்லையா? அந்தபடியாய் கிருபையின் மேன்மையை உணர்ந்தவர்களாக கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கோங்கிறத அறிந்து கொண்டு தேவனுக்கு உடையவர்களாகிய சரீரத்தினாலும் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, விலையேற பெற்ற திரு ரத்தத்தை சிந்தி எங்களை வாங்கியிருக்கீங்க தகப்பனே. அப்படியாய் வாங்கி எங்களை உம்முடைய அடிமைகளாக வைக்காம எங்களுக்கு பிள்ளைகளாகும்படி சுதந்திரத்தை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. சகலத்தின் மீதும் அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. இந்த கிருபையின் மேன்மைய நாங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு பார்க்க தேவரீர் எங்களுக்கு வசனங்களை கொடுத்திருக்கீங்க ராஜா. அப்படியாய் கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நாங்க எங்களுடைய சரீரத்தையும் ஆவியும் உமக்கே உரியவர்கள் என்று ஒப்பு கொடுக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, அதன் மூலமாகவே நாங்க உம்முடைய சுதந்திரராக காணப்படுகிறோங்கிறத உணர்ந்து கொண்டு நடக்க தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்தர்லுங்க ராஜா. அப்படியாக நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. தேவரீர் எங்களை ஏற்று நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.